கோவிந்தராஜ் ஏசா ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க இல்லையா? உங்களோட மைக்க அன்மியூட் பண்ணிட்டு, உங்களோட டெஸ்டிமனிய குடுக்கலாம் சார். ஓகே. டாக்டர் ராஜன் சார், நீங்க அன்மியூட் பண்ணி உங்களோட டெஸ்டிமனி குடுக்கலாம் சார். வணக்கம் மேடம். வணக்கம் ஐயா. என்னுடைய வாய்ஸ் கேக்குதுங்களா மேடம்? கொஞ்சம் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணிக்கங்க சார். நெட் இருக்கக்கூடிய திசையில இருங்க. ஓகே. இப்ப கேக்குதுங்களா? கொஞ்சம் பிரேக் ஆயி கேக்குது. ஓகே. பழனி சார், உங்களுக்கு ஆடிபிளா இருக்கான்னு கொஞ்சம் பார்த்து டெஸ்ட் பண்ணி சொல்லுங்க சார். பழனி சார். பேசட்டுங்க மேடம், பார்க்கலாம் கொஞ்சம். ஓகே, ராஜன் சார் பேசுங்க. அனைவருக்கும் உற்சாகமான நன்றி வணக்கம். என்ன இந்த கூகுள் மீட்டுக்கு அழைச்சதுக்கு மேடம் அவங்களுக்கும் சாருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். நான் இந்த ப்ராடக்ட்டு பயன்படுத்த ஆரம்பிச்சு ஒரு 1.5 month தான் ஆச்சு. இந்த 1.5 monthல எனக்கு நம்மளுடைய டீம்ல ஒரு சைடில் 20 மெம்பர்ஸும் ஒரு சைடில் 12 மெம்பர்ஸும் இருக்காங்க. ஆனால் வாங்கி பயன்படுத்தின அத்தனை பேருமே நல்ல ரிசல்ட்டு சொல்லியிருக்காங்க. அற்புதமான ரிசல்ட்டு. நான் நிறையா மார்க்கெட்டிங் ப்ராடக்ட் பயன்படுத்தியிருக்கேன், நிறைய பேர்த்துக்கு கொடுத்துருக்கேன். எனக்கு திருப்பூர் மாவட்டம் பல்லடம் வட்டம் பள்ளிபாளையம்ன்ற கிராமம். இயற்கை மருத்துவர். நான் நாடி பிடிச்சி வைத்தியம் பார்க்குறது என்னுடைய தொழில். எந்த ப்ராடக்ட்டுமே மார்க்கெட்டிங்காக கொடுக்காம ஹெல்த்துக்காக மட்டுமே கொடுத்து நான் பயனடைஞ்சிருக்கேன் நிறைய விஷயம். ஆனால் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒவ்வொரு ப்ராடக்ட் கொடுக்குற நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. ஆனால் நம்மளுடைய எலிக்சர் மிக்ஸில் மட்டும் ஒரே ப்ராடக்டில் எல்லா விஷயங்களுக்கும் தீர்வு இருக்குன்றத புரிஞ்சிட்டோம். அதெல்லாம் விட என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த எலிக்சர் மிக்ஸு வாய்ப்பு வந்து நமக்கு நாமக்கல் மாவட்டத்தில் செல்லத்துறை அப்படின்றவர் நமக்கு கொடுத்தார். அதுவும் எப்படி கொடுத்தாருன்னா, ஒன்ஸ் பயன்படுத்தி பாருங்க சார்ன்னு சொல்லி கொடுத்தார். அதை பயன்படுத்தும் போது நான் ஃபஸ்ட்டில் நிறைய விஷயங்கள் சொல்லுவேன். அதாவது சாப்பாடு வேகணும்னா கொதிக்கணும்னு சொல்லி, வலிக்காத எதுவுமே தீர்வு கிடைக்காதுன்னு சொல்லுவேன். ஆனால் அந்த விஷயத்த நம்மளுடைய எலிக்சர் ப்ராடக்டில் நான் பார்த்தேன். ஏன்னா நம்மளுடைய நாடி நரம்புகளில் அடைக்கப்பட்டிருக்கிற கழிவுகள், நம்மளுடைய இரத்த குழாய்களில் தேங்கி நிற்கிற கொழுப்பு கட்டிகள், கொழுப்புகள், இது எல்லாத்தையும் உடைச்சி பிரித்து எடுத்து ஒவ்வொன்றையும் தனித்தனியாக பாகமாக பிரிக்கும் போது நம்மளுடைய அந்த ரியாக்ஷன் தானாக உணரக்கூடிய ஒரு தன்மையை ஒரு 3 நாளிலிருந்து நமக்கு கொடுக்க ஆரம்பிக்குது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ரிசல்ட்டை நான் உணர்ந்தேன். ஏன்னா நம்மளுடைய பயணம் ரொம்ப தூரத்தில் அதிகமாக இருக்கும். அப்போ வந்து நம்ம உட்கார்ந்துட்டும் நின்றுட்டும் அதிகமாக பயணிக்கும் போது நம்மளுடைய கிட்னி பாகங்கள் எல்லாமே கழிவுகள் தேங்கியிருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியும். அதை எப்படி எடுக்கிறதுன்றதுக்காக சில இயற்கையான வழிமுறைகளையே நம்ம பயன்படுத்திட்டு இருப்போம். அப்போ ஃபர்ஸ்ட் 3 நாள் வந்து எனக்கு அந்த ப்ராடக்டை வந்து 5ஆ பிரித்து பயன்படுத்துங்கன்னு சொன்னாங்க. இப்போ 5ஆ பயன்படுத்தினோம். ஒரு பவுச்சு கொஞ்சம் வலி அதிகமாக இருந்துச்சு. ஆனால் எனக்கு தெரிஞ்சிச்சு, அம்மை போடும்போது எப்படி அம்மை போட்ட ஊசி போடும்போது எப்படி டயர்ட்னஸை கொடுக்குமோ அந்த மாதிரி இருந்துச்சு. 2வது உடல் இருக்கிற கழிவுகள் வெளியேறும் போது, குடல் சுத்தமாகும் போது எப்படி டயர்ட்னஸ் வருமோ அந்த எனர்ஜி, அந்த லெவல் அங்கே புரிஞ்சிச்சு. நம்மளுடைய அதாவது பித்தத்தை வெளியேற்றுற விதமாக நம்மளுடைய தலை பாகங்கள் வலிக்கிறதையும் தலையில் இருக்கிற வேர்வை வெளியேறதையும் உணர முடிஞ்சிச்சு. கண்கள் இருக்கிற கழிவுகள் வெளியேற்றுற விதமாக கண்ணு பொங்குறதும் கண்ணில் அந்த பூளை கட்டுறது விஷயமும் அற்புதமாக தெரிஞ்சிச்சு. அப்போதான் புரிஞ்சுட்டேன், அவ்வளவு அற்புதமான விஷயத்த கழிவுகளை வெளியேற்றுற வேலையும் வெப்பத்தை சமநிலைப்படுத்துகிற வேலையும் அது செய்யுதுன்றது புரிஞ்சுட்டோம். 2வது அந்த எலிக்சர் மிக்ஸினுடைய பவர் பாக்ஸை பார்க்கும்போது, அதாவது
50 வயசுக்கு கீழ் இருக்கிறவங்க இவ்வளவு எடுக்கணும், 50 வயசுக்கு மேல இருக்கிறவங்க இவ்வளவு எடுக்கணுன்ற அந்த ஃபார்முலா இருந்துச்சு. அந்த ஃபார்முலானுடைய அடிப்படையில 2வது எனக்கு குறைஞ்சது 53 வருடங்கள் ஆகுது. அதுக்கப்புறமா 3ஆ எடுக்கணும்னு முடிவு பண்ணுனேன். 3ஆ நானே எடுத்தேன். 3ஆ நானே எடுத்ததுக்கு அப்புறமா நல்ல ரிசல்ட், வலி கிடையாது. அவ்வளவு ஒரு ரிசல்ட். அதாவது தூக்கம் நல்லா வருது. அதே மாரி நினைச்ச நேரத்துக்கு எழுந்திருக்க முடியுது. உணர்வுகள சரியான முறையில புரிஞ்சுக்க முடிஞ்சுச்சு. அதாவது மேடம் அவங்க நெறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. அதாவது நான் இதுல ஜாயின்ட் பண்ணதிலிருந்து அ இன்னைக்கு வரைக்கும் ஒரு நாள் தவறாம புதன், வெள்ளி, ஞாயிறு 3 மீட்டிங்கும் அட்டெண்ட் பண்றேன். 2வது என்னுடைய டீம்ல வர்ற அத்தனை பேர்த்துக்குமே இந்த விஷயத்த இந்த ப்ராடக்ட் இப்படி செய்யும். அதனுடைய உணர்வுகள் இப்படி இருக்கும். இதுக்கு மேல இந்த மீட்டிங்க நம்ம பயன்படுத்தி பார்த்தா மட்டும் தான் ரிசல்ட் கிடைக்கும். அதனுடைய உணர்வுகள நம்ம புரிவிக்க முடியும்னு சொல்லி, அவங்களையும் Google Meetல உட்கார வச்சிருக்கேன். என்னுடைய டீம்ல இன்னைக்கு ஒரு 10, 12 பேரு உள்ள இருக்காங்கன்னு நெனைக்கிறேன். ஒரு அற்புதமான தீர்வு, அழகான ஒரு விஷயத்த வடிவமைச்சு நமக்கு குடுத்திருக்காங்க. ஆனா, அதாவது ஊரெல்லாம் சுத்தி பார்த்து 9 வருஷமா தேடி வீட்டுக்கு பின்னாடி பொண்ணு இருந்ததுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி என்னுடைய மாவட்டம் திருப்பூர் மாவட்டம். என்னுடைய அ பகுதி பல்லடம். ஆனா 14 வருஷமா அந்த ப்ராடக்ட் இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா எனக்கு கண்ணுக்கு தட்டுப்படல. ஆனா 1 1/2 மாசமா கிடைச்சது. அற்புதமான ரிசல்ட். அழகா அதாவது நம்மளுடைய நரம்பு மண்டலங்களையும், நம்ம ரத்த குழாய்களையும், நம்மளுடைய உயிர் செல்களையும் மிக சரியான முறையில பாதுகாக்குது. நம்மளுடைய செல்ஸ டேமேஜ் இல்லாம பாதுகாக்கறதுக்கு ஒரு அற்புதமான விஷயமா இருக்கு. அப்படின்றத எளிமையா உணர முடிஞ்சுச்சு. அதாவது ஒரே ஒரு பொருள்ல அத்தனை விஷயங்களும் நாடி நரம்பு அத்தனையும் உள்ளங்காலிலிருந்து உச்சந்தலை வரைக்கும் ஒரே ஒரு பொருள்ல ரிசல்ட் கிடைக்குது. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல 2 விஷயம் மனிதனுக்கு தேவை. 1 உடலில் இருக்கிற கழிவுகள் அகற்றப்பட வேண்டும். நோய் எதிர்ப்பு சக்தி தரக்கூடிய உள்ள சக்தி உற்பத்தியாக வேண்டும். அது 2க்கும் நல்ல தீர்வு நம்மளுடைய எலிக்சர் மிக்ஸ் இருக்குன்றத புரிஞ்சுட்டோம். இதுல கால் வச்சு உள்ள ஒரு சின்ன பாயிண்ட் மட்டும் தான் உள்ள வச்சிருக்கோம். இனி உலக மக்கள் அத்தனை பேர்த்துக்குமே ஆரோக்கியத்தை கொடுப்பதற்கும், நல்ல ஒரு வளர்ச்சியான வாழ்க்கை, மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்வதற்கும் ஒரு நல்ல பொருள் இருக்குன்னு சொல்லி என்னால உணர முடிஞ்சது மேடம். தேங்க் யூ. எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகளையும், வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாம அமைதியை அடக்கமாக கொண்ட அதாவது என்ன சொல்றதுன்னு தெரியல. அவ்வளவு அற்புதமான ஒரு மனிதர் பழனிசாமி ஐயா அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தையும் தேங்க் யூ சோ மச். தேங்க் யூ மேடம். ஓகே. பிரேக் ஆயிடுச்சு போல இருக்கு வாய்ஸ். ரொம்ப தேங்க் யூ அருமையா மேடம். எஸ் ராஜன் சார், டாக்டர் ராஜன் சார் கிட்டத்தட்ட நீங்க ஒரு 1.5 மந்த், ஒரு 1 மந்த் கம்ப்ளீட் பண்ணிக்கிறதாவே எடுத்துக்கலாம். ஸோ இந்த 1 மந்த்லயே நீங்க இந்த அளவுக்கு பொருளை உள்வாங்கி எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்பிடென்ட் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா, அதுவும் ஒரு மருத்துவத்துறையில இருந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா, அது மிகப்பெரிய பாராட்டுக்குரிய ஒரு விஷயம்தான். ஸோ நல்ல ஒரு அப்சர்வேஷன் பண்ண முடியுது அப்படின்னாலே இந்த ப்ராடக்ட் உள்வாங்கிட்டாங்கன்னு தான் அர்த்தம். ஸோ ரொம்ப அழகான ஒரு விஷயத்த நீங்க உணர்ந்தத நீங்க வெளிப்படையா சொன்னீங்க. இன்னும் நிறைய எதிர்பார்க்கிறதையும் சொன்னீங்க. கண்டிப்பா நாங்களும் உங்ககிட்ட இருந்து நிறைய டெஸ்டிமோனிஸ் வருங்காலத்துல நிச்சயமா எதிர்பார்ப்போம். தேங்க் யூ சோ மச் ராஜன் சார். பர்வத மேடம் அன்மியூட் பண்ணிருக்கீங்க. எஸ் பர்வத மேடம், ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா உங்களுடைய டெஸ்டிமோனி கொடுக்கலாம். மேடம் குட் ஈவினிங் மேடம். குட் ஈவினிங் மேடம். வெல்கம் புன்னகை அரசி மேடம். ஹலோ. எஸ் வாய்ஸ் ஆடிபிளா இருக்கு மேம். நீங்க டெஸ்டிமோனி கொடுக்கலாம். மாலை வணக்கம். என்னை அறிமுகப்படுத்தினது எடப்பாடியிலிருந்து சண்முக சுந்தரம் சார் என்ன அறிமுகப்படுத்தினாரு. அவரு ஒரு 2-3 மாசமா இதுல ஜாயின் பண்ணிக்கோங்க, இதை வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு இருந்தாரு மேடம். ஆனா நான் 6-8 தான் ஜாயின் பண்ணேன். அதுக்கு முன்னாடி என்னுடைய சூழ்நிலை அதுல ஜாயின் பண்ண முடியாம இருந்தது. அப்புறம் நான் இந்த ப்ராடக்ட் ஒரு 2 மாசமா எடுத்துட்டு இருக்கேன். ஒரு வாரம் ரொம்ப சிரமப்பட்டுட்டேன். சிரமப்படும் போது அந்த ஒவ்வொரு வலியும் எடுக்கும்போது அந்த வலியை ரொம்ப உணர்ந்து
அந்த வலியிலிருந்து இப்ப விடுதலை ஆகி என் வீட்டுக்காரருக்கும் அந்த இதை கொடுத்தேன் நானு. அவரு ஒரு 30 வருஷமா நடத்துனரா வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. இப்ப ரிட்டையர் ஆகி வீட்டுல இருக்காரு. அவருக்கு வந்து முழங்கால் வலி, இடுப்பு வலி, உடல் முழுக்க வலியோட சிரமப்பட்டுட்டு இருந்தாரு. சரி நம்ம மட்டும் இந்த ப்ராடக்ட் எடுத்து நாம நல்லாயிட்டா அப்புறம் அவர் யாரு பாத்துக்கிறதுன்னு 2 பேரும் சேர்ந்து எடுத்துக்கிட்டோம் மேடம். 2 பேருமே இப்ப நல்லா இருக்கோம். நான் இந்த எலிக்சர் மிக்ஸ் வந்து எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்த்துவேன். தேங்க்யூ வெரி மச். Thank you so much, Parvada madam. Thank you so much. Wish you all the best. தேங்க்யூ மேடம். Solomon sir நம்மளுடைய லைன்ல இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸ் 10 வருட காலமாக நம்மளுடைய எலிக்சர் மிக்ஸ் ப்ராடக்ட்டை ரொம்ப பெரிய லெவல்ல வந்து மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்து அந்த பெருமையை வந்து டாக்டர் சாலமன் சார் அவங்களுக்கு இருக்கு. சார் நீங்க அன்மியூட் பண்ணி உங்களுடைய ஸ்பீச்சை கொடுக்கலாம் சார். சாலமன் சார், சாலமன் சார் இருக்கீங்களா? எஸ் இருக்கீங்க சார். நீங்க கோஹோஸ்ட்ல இருக்கீங்க. உங்களோட ஸ்பீச் நீங்க கொடுக்கலாம் சார். Solomon sir, can you able to hear me? Solomon sir. Okay. Maybe busy இருக்கலாம். So கனெக்ட் ஆகி வரும்போது பார்த்துக்கலாம். எஸ் நெக்ஸ்ட் மாரிமுத்து சார். ஒரு கிரேட் எக்ஸாம்பிள் ஃபார் த லீடர் அப்படின்னு சொன்னா அது மாரிமுத்து சார் ஃப்ரம் தாராபுரம். மாரிமுத்து சார். எஸ் மேடம். எஸ் வெல்கம். ஆடியோ கேட்குங்களா? யா ஆடிபிள் சார். தேங்க்யூ மேடம். என்னுடைய பேர் மாரிமுத்து, திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் பேசுறாங்க. நான் இந்த எலைசிமிஸ் யூஸ் பண்ணி கிட்டத்தட்ட 5 மாதம் ஆகிறது. எனக்கு பார்த்தீங்கன்னா சுகர் ப்ராப்ளம். என்னுடைய வயது 63 முடிஞ்சு 64 முடிய போகுது. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நான் பாதிச்சு பழனிசாமி சார் ஆஃபீஸ்க்கு மேலே மாடிக்கு போக முடியல. அப்படி ஒரு கஷ்டத்தில் போனேன். முதல் மீட்டிங் இஸ்லாம் இடத்த மீட்டிங் அட்டன் பண்ணேன். எனக்கு வாய்ப்பு கொடுத்த ரமேஷ் சாருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா இப்பவுமே ஒரு தொழிலை மாற்றி வைக்கும் போது ஒரு குரு மதிக்கணும். அந்த வகையில் தாராபுரம் ரமேஷ் சாருக்கு நன்றி சொல்லிக்கிறேன் இந்த வாய்ப்பை கொடுத்தவருக்கு. இது என்ன கேட்டீங்கன்னா, இது அற்புதமான ஒரு அமுத கலவை சொல்லுவாங்க மேலே அடிக்கடி. உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை. இது 100க்கு 100 உண்மை மேடம். பார்த்தீங்கன்னா நான் ஓப்பனாக பேசுகிறேன், யார் தவறாக நினச்சிக்கொண்டா. 64 வயசுல ஆண்மை குறை 10 வருஷம் சுகர் வந்து நான் பாதிக்கப்பட்டு நான் ரொம்ப கடைசி ஸ்டேஜில் அந்த மாதிரி ஒரு ஊக்கப்பட்ட மனிதன். இந்த எலெக்ஷன்ஸ் மூலிமா இப்போ நான் வயசு 30 வயசாக மாறிட்டேன். இதுக்கு காரணம் எலெக்ஷன் மிஸ். முதல் காரணம் நிஷா மேடம் மீட்டிங்கு. அடுத்த பழனிசாமி சாருடைய அற்புதமான ஒரு எப்படி சொல்லணும்னா, பழனிசாமி சார் நான் ஒரு மனித கருவை நினைக்கிறேன். 13 வருடங்களா ஆயிரக்கணக்கான பேர் குழந்தை பாக்கியம் இல்லாமலோ மற்ற எத்தனையோ நோய்கள் லட்சக்கணக்கான குடும்பங்களை வாழ்த்தி அவனால இன்னைக்கு நிறைய குடும்பம் வாழ்ந்துட்டு இருக்காங்க. பணம் சம்பாதிக்கிறது அப்புறம் இன்னைக்கு ஆரோக்கியத்தை வாங்க முடியாது. எவ்வளோ கோடீஸ்வரன் பார்த்துருக்கிறோம். பணங்கள் இருக்கலாம், சாப்பிட முடியாது, லைலேஸ் பல பிரச்சனை பார்க்கலாம், நிறைய பார்க்குறோம். அந்த வகையில் பார்த்தா எனக்கு சுகர் கண்ட்ரோல் ஆச்சு. திரும்ப ஆண்மை குறை அப்படியே மாறிடுச்சு. பல வகையான எனக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 6 வகையான நோய் குணமாயிடுச்சு. அலர்ஜி, ஒரு உள்ளங்கால பாலங்கால பார்த்தீங்கன்னா 40 வருஷமா எனக்கு இருக்குது அலர்ஜி. அப்படியே நிராசையாக விழுது. அது பார்த்தீங்கன்னா நான் எடுத்து சொருக்கடத்தை அப்படியே காணாமல் போயிடுச்சு, கண்கொள்ளாமல் போயிடுச்சு. இது நான் சாப்பிட்டு உணர்ந்து இதுக்கப்புறம் நான் சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 1000 கஸ்டமர் இன்னைக்கு உருவாக்கிட்டேன். 224 ஐடி போட்டுக்கிறேன். சொல்ல பேசுகிறேன். மக்கள் நிறைய வாய்ப்பு கொடுக்கணும். நண்பர்களே, இன்னைக்கு புதுசாக வந்திருப்பீங்க. உங்களுக்கு யார் வாய்ப்பு கொடுத்தாங்களோ அவங்கள மதிங்க. முதல்ல அவங்க சொல்ல கேளுங்க. நீங்கள் ஆரோக்கியம் வாழணும்னா இன்னைக்கு அளவுக்கு போயிட்டீங்கன்னா செத்து போயிடணும். சோறுக்கு மாற்ற போட்டீங்கன்னா கிட்னி போயிடு, கண்ணு போயிடு, பல வகையான பாதிப்பு இருக்குது. இன்றைய காலகட்டத்தில் எல்லோருக்கும் ஆரோக்கியம் முக்கியம். நான் பார்த்தீங்கன்னா 26 வருஷமா நோயில பாதிக்கப்பட்டவங்கள
10 வருஷம் 15 வருஷம் இந்த மாதிரி டெஸ்ட் நிறைய இருக்கு. அது என் பேச மாட்டேன், சொன்னா புரிய மாட்டேங்கிறானா கூலமாயிடுச்சு. மைக்கு ஆன் பண்ணி பேச தெரிய மாட்டேங்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 200 பேர்த்த குணப்படுத்திட்டேன். டாக்டர் கைவிடிச்சவங்கலாம் நீ பொழைச்சிட்டாங்க. இதை வாய்ப்பை கொடுத்த எனக்கு ரமேஷ் சார் மீன் நன்றி சொல்லிக்கிறேன். அதே ஒரு நிசா மேடத்துக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அன்பாத் தயவுசெய்து கொள்ள உங்களுக்கு யார் வாய்ப்பு கொடுத்தாங்களோ கை பிடிச்சிருங்க. ஹெல்த் வெல்த் ரெண்டுமே இருக்கு. பணம் சம்பாதிக்க 1000 வழி இருக்குது. இங்க வந்து நேரமே சம்பாதிக்கலாம், மற்றவங்களை வாழ வச்சு. இன்னைக்கு பார்த்தா போன் வந்தால சந்தோஷமா இருக்கு. மாப்பிள்ளை சுகர் குணமாகி போச்சு, மாப்பிள்ளை அலர்ஜி குணமாகி போச்சு, தம்பி எனக்கு சுகர்கள் இப்பத்தியே போன் வந்தா நான் சந்தோஷமா இருக்கு காலையில. அப்படிப்பட்ட அற்புதம் நிறைய பார்த்தீங்கன்னா வாழ வச்சுட்டு இருக்கிறோம். வாழ வைத்து வாழ்வோம். ஹெல்த் வெல்த் ரெண்டுமே இங்க இருக்குங்க. உச்சந்தலைமை உள்ளங்கால் வலி எல்லா நோய்களி நீ அளவதி போயிட்டு வச்சுக்கல, காலம் பூரா மாத்திரை சாப்பிட்டு சாகணும். நீங்க இறைசியம் செலுத்தீங்கன்னா நீங்க நோய் இல்லாமல் இருக்கல. பழமொழி ஒன்று இருக்குது, நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்லும். அந்த வகையில இலைசியம் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்க 100 வயசு இல்லை 150 வயசு சத்தியமா சொல்ல மேடம், 150 வயசு வாழலாம். நமக்காக பார்த்தீங்கன்னா நிசா மேடம் பல மீட்டிங்ல சொல்லிக்கிறாங்க, உச்சந்தலைமல் உள்ளங்கால் வரை ஒவ்வொரு நோயிலே ஒரு மருந்து எடுத்தீங்கன்னா 300 நோய் குணமாகுது. அப்படிப்பட்ட வாய்ப்பு இங்க இருக்குதுங்க. தயவு வச்சு உங்களுக்கு யாரு அழைச்சி இந்த மீட்டிங் அழைச்சாங்களோ அவங்கள கையை பிடிச்சிங்க. பணம் சம்பாதிக்கலாம், நீங்க 150 வயசு வாழலாம். இந்த அதிக நேரம் பேச எனக்கு டைம் இல்லை, நிறைய மக்கள் பேசணும். அதனால இந்த வாய்ப்பை கொடுத்த நிசா மேடத்துக்கும் பழனிசாமி சார் குடும்பம் நல்லா இருக்கணும். ஏன்னா ஒரு 13 வருஷம் பார்த்தீங்கன்னா இப்படி அற்புதமான பொருளை வச்சுக்கிட்டு இங்க பக்கத்துல இருக்கிறேன் 30 கிலோமீட்டர்ல. ஆனா தெரியும் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த பழனிசாமி சார் நான் கடவுளா மனித கடவுளை அமைச்சுக்கிட்டு நிசா மேடத்துக்கும் மற்றும் வந்திருக்கிற அத்தனை உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றி சொல்லிக்கிட்டு இந்த இலைசுமை யூஸ் பண்ணுங்க. நீங்க சாப்பிட்டு மத்தவங்க சொல்லுங்க. முன்னாடி அதிகமா ஆசைப்பட வேண்டாம், நீங்க சாப்பிடுங்க, யூஸ் பண்ணுங்க. அந்த பொருளை யூஸ் பண்ணி 1 வீக் வலி இருக்கு தாங்கிங்க. 150 வயசு வாழலாம் கண்டிப்பா. எழுதி வச்சு சத்தியமா சொல்றேன். நீ எந்த டாக்டரையும் பார்க்க வேண்டாம், மெடிக்கல் பார்க்க போக வேண்டாம். இது அனுபவத்தை சொல்றேன். இந்த வாய்ப்பை கொடுத்த நிசா மேடத்துக்கும் பழனிசாமி சாருக்கும் மீண்டும் நன்றி சொல்லி ரமேஷ் சாருக்கும் நன்றி சொல்லி விடைபெற நன்றி, வணக்கம். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ 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 சோ மச் மாரிமுத்து சார். ஃபேண்டாஸ்டிக். ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். சக்சஸ், கிரேட் சக்சஸ்னே சொல்லணும். ஏன்னா வாழ வைத்து வாழ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து சாதாரணமான வார்த்தை கிடையாது. ஸோ அந்த வார்த்தைகளுக்கு இன்னைக்கு நீங்க ஒரு முன் மாதிரியா எங்க எல்லாருக்குமே நீங்க இருக்கீங்க. அந்த மாற்று கருத்தும் கிடையாது. கிட்டத்தட்ட ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம்ல எலிக்சர் மிக்ஸ்ல குறுகிய காலகட்டத்திலேயே அவ்வளவு கஸ்டமர்ஸ்க்கு வந்து ரீச்சபிள் பண்ண ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை வந்து அப்படிங்கிறது வந்து உங்களால அது சாத்தியமாயிருக்கு. அதுக்காக நாங்க முதல்ல உங்களை நாங்க பாராட்டு தெரிவித்துக் கொள்கின்றோம். ஸோ எண்ணற்ற டெஸ்டிமோனிஸும் சாரோட டீம்ஸ்ல நிறைய வந்துகிட்டே இருக்கு. முதல் டெஸ்டிமோனியா அவங்களும் அவங்களுடைய குடும்பத்தினர்ல அவங்களோட ஒய்ஃப் 2 பேருமே பாத்தீங்கன்னா எடுத்து சேஞ்சஸ பார்த்து அதுக்கப்புறம் வேற லெவல்ல பிசினஸ் கொண்டு போன ஒரு பாராட்டுக்குரிய ஒரு செயல் வந்து மாரிமுத்து சார் அவங்க தான் வந்து நிகழ்த்தி எக்ஸாம்பிளா இன்னைக்கு இருக்காங்க. ஸோ கண்டிப்பா நீங்க இன்னும் மேலும் நல்லா வருவீங்கிறதுல நிச்சயமா வந்து மாற்று கருத்து கிடையாது. நிச்சயமா அதற்கு இறைவனுடைய அருள் இன்னும் உங்களுக்கு மேலோங்கி கிடைக்க நான் வாழ்த்துறேன் சார். தேங்க்யூ சோ மச் மாரிமுத்து சார். நெக்ஸ்ட் எஸ் தேங்க்யூ சோ மச் சார். ஹாப்பி சேகர் சார். ஹாப்பி சேகர் சார். ஓகே, ஜான் டேவிட் சார். ஸோ நேம் கூப்பிட்டவங்க அவைலபிளா வந்தீங்க அப்படின்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. எஸ், அகம் கதிர். ஓகே சார், உங்களை நான் அன்மியூட் பண்றேன். நீங்க கோஹோஸ்ட் கொடுத்துருக்கேன் சார், நீங்க அன்மியூட் பண்ணி பேசலாம். அகம் சார், வெல்கம். வணக்கம் மேடம். ஹலோ. வணக்கம் சார். திருச்சி ராஜா சார் ஆடிபிளா இருக்கு சார், நீங்க உங்களோட டெஸ்டிமோனி கொடுக்கலாம். ஓகே ஓகே. திருச்சி ராஜா சார். ஃபேண்டாஸ்டிக், கிரேட் லீடர். ஓகே ஓகே, இன்னைக்கு தான் நான் மீட்டிங்ல பேசுங்க சார். ஹலோ. ஓகே ஃபைன். நியூ பீப்புளா? ஆமா ஆமாமா. நியூ பீப்புளா இருக்கீங்களா சார்? ஓகே, நோ இஷ்யூஸ் சார், நோ இஷ்யூஸ். நீங்க பாருங்க, ஓகேங்களா? எஸ் எஸ். ஓகே ஓகே, கங்க்ராச்சுலேஷன்ஸ்.
ஓகே சார், தேங்க்யூ. எஸ் முத்தையா சார், உங்களை நான் அன்மியூட் பண்ணியிருக்கேன். நீங்க டெஸ்டிமோனி கொடுக்கலாம். எஸ் முத்தையா சார். மேடம், குட் ஈவினிங் மேடம். ஹலோ மேடம். குட் ஈவினிங் சார். ஹலோ மேடம். சொல்லுங்க சார், ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, சொல்லுங்க. ஆமா, என் ஃப்ரெண்டு தான் எனக்கு இதை Okay, fine, அனுப்புனாங்க. இப்படி நீ அதில் கான்டாக்ட் பண்ணு, உனக்கு உன்னுடைய பிரச்சனை தீரும் அப்படின்னாங்க. ஓகே ஓகே ஓகே. மேடம், எனக்கு இந்த ப்ராஸ்டேட் அப்படிங்கிறது அந்த என்னுடைய வயசு இப்போ 65 ஆகுது. 65. ஓகே, நான் ஃபேண்டாஸ்டிக். ஆமா, ஆர்மி முத்தையா சார், ரிட்டையர்மெண்ட். முத்தையா சார், உங்களுடைய ப்ராப்ளம்க்கு நம்மளுடைய லைவ்ல இங்க ஒரு சார் இருக்காங்க, நான் உங்களை கூப்பிடுறேன். ஓகேங்களா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சரி. ஓகே, அவங்க டெஸ்டிமோனி சார். ரபி அஹமத் சார், ரபி அஹமத் சார். ரபி அஹமத் சார், ரபி அஹமத் சார் இருக்கீங்களா? ஸோ ரபி அஹமத் சார் மிகப்பெரிய டெஸ்டிமோனி, எஸ்பெஷலி ஃபார் ப்ரோஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட்டுக்கு. ரபி அஹமத் சார், ரபி அஹமத் சார், உங்களால பேச முடியுங்களா? ஓகே, ஃபைன். இப்போ முத்தையா அப்படிங்கிற ஒரு சார் கேட்டிருந்தாங்க. ரபி அஹமத் சார் லைன்ல இருந்தாலும் உங்களால பேச முடியல. ஸோ ப்ரோஸ்டேட் கேன்சர் டெஸ்ட்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ரபி அஹமத் சாருக்கு பாத்தீங்கன்னா ஆக்சுவலி கிரியாட்டின் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருந்தது, 3.5 இருந்தது. அதே மாதிரி ப்ரோஸ்டேட் கேன்சர்ல அந்த PSA டெஸ்ட்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 62 இருந்தது, 62 இருந்தது. கிட்டத்தட்ட வந்து அக்ரெசிவ் அப்படிங்கிற ஒரு கேன்சர் ஸ்டேஜ்ல இருந்தாங்க சார். நம்மளுடைய ப்ராடக்ட் நான் ரெக்கமெண்ட் பண்ணிருந்தேன். ஏன்னா இறைவன் உங்களுக்கு இத காட்டுறாங்க கண்ணுல அப்படின்னாலே உங்களுக்கு கண்டிப்பா இதன் மூலமா ஒரு ஷிஃபான்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பயன் இருக்கும், உடல் ரீதியான அந்த ஒரு பயன் இருக்கும். ஸோ நம்பிக்கையோட இதை எடுங்கன்னு சொல்லி நான் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் சேஷெட்டை 4 days எடுக்க சொன்னேன். ஆனா அடுத்த சேஷெட் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எவ்ரி 12 hours நீங்க 0.5 கிராம் எடுக்கணும்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணியிருந்தேன். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 1 month he took more than ஒரு 2 box கிட்னே எடுத்துட்டாங்க, 2 box மேல எடுத்தாங்க. அண்ட் அவங்களோட ரிசல்ட் பார்க்கும்போது 2 ஆச்சரியமான விஷயங்கள் அவங்க உணர்ந்தாங்க. என்ன அப்படின்னா, இந்த 62 அப்படிங்கிற சொல்லக்கூடிய அந்த ப்ரோஸ்டேட் ஆன்டிஜென் டெஸ்ட்ல 62 இருந்தது, நார்மலா 0.01 வந்தது. ஸோ நல்ல ஒரு நார்மல் 0.1 நினைக்கிறேன், ஐ திங்க் ஸோ. கம்ப்ளீட்லி வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட அந்த அக்ரெசிவ் அந்த கேன்சர் growth இது அந்த டெஸ்ட்ல பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அப்படியே நார்மல் ஆயிடுச்சு. அவங்களுக்கே ரொம்ப ஆச்சரியம் ஆயிடுச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி பல ஹாஸ்பிட்டல்ஸ்ல அவங்க பாத்தீங்கன்னா காமிச்சு அண்ட் நிறைய பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ்ல எல்லாம் புக்கிங் பண்ற மாதிரி முன்னாடி சொல்லி வச்சது நிறைய விஷயங்கள் இருந்தது. நான் சார் கிட்ட ஒண்ணு தான் சொன்னேன், நீங்க ஜஸ்ட் இதை கன்சியூம் பண்ணுங்க அண்ட் நீங்க ஒரு 15 days 20 days கன்சியூம் பண்ணி உங்க பிளட்ல சின்ன சேஞ்சஸ் வரும்போது கண்டிப்பா ஐ டாக் டு யுவர் ஃபேமிலி மெம்பர்ஸ். ஏன்னா அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் தே டுக் கேரிங் வெரி அபவுட் ஹிம். அவங்கள பத்தி ரொம்ப கேர் எடுத்து கவலை கொண்டு இருந்த சமயம் அது. ஸோ அந்த நேரத்துல வந்து அவங்க என்ன சொன்னாலும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கேட்க மாட்டாங்க. அஸ் அ பேஷண்ட் வந்து நான் இந்த மாதிரி ஒரு விஷயத்த நான் எடுத்துக்க போறேன், ஸோ அதனால கொஞ்சம் டிலே பண்ணுங்கன்னு சொன்னா கேட்க மாட்டாங்க. ஆனா அந்த விஷயத்துக்காக நான் சொல்லியிருந்தேன், சார் நீங்க இதை எடுங்க, சின்ன மாற்றங்கள் வரும்போது நான் உங்க ஃபேமிலி கிட்ட பேசுறேன் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு நம்பிக்கையை தான் கொடுத்திருந்தேன். அண்ட் சார் அதை கண்டினியூஸா எடுத்து 1 monthலயே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 3.5 கிரியாட்டின் இருந்தது. அவங்களோட கிரியாட்டின் லெவலும் குறைஞ்சிருந்தது. எனக்கு அப்ராக்சிமேட்டா அந்த கிரியாட்டின் ரேட் தெரியல, ஆனா கிரியாட்டின் ரேட் குறைஞ்சிருந்தது. அண்ட் ஆல்சோ அவங்க பர்டிகுலரா எடுத்த ரீசன் எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ப்ரோஸ்டேட் கேன்சரோட அக்ரெசிவ்னாலதான். அதுவும் பாத்தீங்கன்னா நார்மல் ஆகி வந்துச்சு. ஸோ ப்ரோஸ்டேட் கிளாண்டை பொறுத்த வரையும் சரி, உங்களுக்கு பினைன் ஹைப்பர்பிளீசியாவா இருந்தாலும் சரி, இல்ல ப்ரோஸ்டேட்ல தொற்று இருந்தாலும் சரி, இல்ல இந்த கேன்சர் மாதிரியான அப்நார்மல் growth ஆர் லம்ப் எது இருந்தாலும் சரி, டெஃபினட்டா நம்மளுடைய எலிக்சர் மிக்ஸ்ல 100% ரிசல்ட் நீங்க பார்க்க முடியும். ஸோ முத்தையா கேட்ட சாருக்காக நான் இதை சொல்றேன். ஸோ இது ஒரு வண்டர்ஃபுல் டெஸ்டிமோனி மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இது முன்னே நடந்த ஒரு ஆச்சரியமான, அதே நேரத்தில் அவங்களோட ஒரு ஏஜ்டான பீப்புள் தான், மோர் தென் 60 ஏஜ் 65 ஏஜ் தான். ஸோ அதனால பாத்தீங்க அப்படின்னா வயது ஒரு பயனளிக்க கூடிய ஒரு பொருள், நல்ல தூக்கம், நல்ல ஆரோக்கியம்,
நல்ல ஒரு தெளிவு. ஸோ இது கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ப்ராடக்ட் நம்மளுடைய எலிக்சர் மிக்ஸ் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நம்மளுடைய மீட்டிங்ல இன்னொரு அற்புதமான ஒரு லீடர் வந்திருக்காங்க, சதாசிவம் சார். ஸோ கிட்டத்தட்ட ஒரு மோர் தென் 10 இயர்ஸா பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு கொடுத்து அற்புதமான விஷயங்களை நிகழ்த்தி காட்டியவர் அப்படின்னு சொன்னா சதாசிவம் சாருக்கு அந்த பேர் சாரும். சதாசிவம் சார், உங்களுடைய ஸ்பீச் ப்ளீஸ். வெல்கம் சார். வணக்கம் மேம், நல்லா இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷம். கேக்குதுங்களா? வணக்கம் சார், நல்லா இருக்கேன். வெல்கம். ஆடிபிள் சார், ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப சூப்பரா நடத்தி கொண்டு போயிட்டு இருக்கீங்க, அருமை. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப நான் லாஸ்ட் ஒரு 9 இயர்ஸ்க்கு மேல இந்த ப்ராடக்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆரம்பத்துல ஒரு பிசினஸா நம்ம கொண்டு போனா கூட, பட் இன்னைக்கு என்னுடைய சூழ்நிலை மனநிலை எப்படி இருக்கு அப்படின்னா, இந்த குழந்தையில்லா தம்பதிகளுக்கு பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு என்ன சொல்றது, நம்மளோட மொழி இனம் நாடு தாண்டி இன்னைக்கு வெளிநாடுகள் இருந்து இங்க அப்பாயின்மெண்ட் வாங்கி இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் கேள்விப்பட்டோம், எங்களுக்கு கிடைச்சிருந்தது, நாங்க யூஸ் பண்ணோம், நல்லா இருக்குது குழந்தைகள்னு சொல்லி இங்க வெளிநாட்டுல இருந்து இன்னைக்கு தமிழ்நாடு வெயிட் பண்ணி இன்னைக்கு ஒரு கவுன்சிலிங் எடுத்துக்கிட்டு 10 ப்ராடக்ட் 5 மாசம் 6 மாசம் கொட்டுக்க வாங்கிட்டு போய் ஸ்ரீலங்கால கொடுத்து இன்னைக்கு அங்க குழந்தைகள் கிடைச்சு இன்னைக்கு நிறைய ப்ராடக்ட் போக ஆரம்பிச்சிருக்குது. அப்படின்னா இதெல்லாம் தாண்டி பார்க்கும் பொழுது என்ன சொல்றேன்னே தெரியல. நம்ம ஒரு பிசினஸா தொடங்கணும், பொருளாதாரத்துல ரொம்ப பின்தங்கி இருந்த அந்த காலகட்டத்துல இன்னைக்கு நல்லா வளர்ந்து வந்தோம் அப்படின்னா அதுக்கு காரணம் இந்த பிளஸ்ஸிங், இந்த ப்ராடக்டுடைய பிளஸ்ஸிங். அங்க போய் ஒரு குழந்தை கிடைக்குது அப்படின்னா அவங்களுடைய அந்த உணர்வு, மனநிலை ஆயிரங்களுக்கு பயிருன்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு சந்தோஷமான ஒரு நிலை அந்த இடத்துல அங்க இருக்கிற அவங்க சொந்த பந்தம் எல்லாம் சந்தோஷப்பட்டு அந்த உணர்வை நம்ம ஒரு நன்றி உணர்வோடு வெளிப்படுத்துறதுனால என்னமோ தெரியல, நம்ம இத்தனை ஆண்டுகளாயும் இந்த ப்ராடக்ட் இன்னைக்கு பல நாடுகளுக்கு இன்னைக்கு போயிட்டு இருக்கு அப்படின்னா காரணம் இந்த ப்ராடக்டுடைய ரிசல்ட் தான். இந்த மாதிரி 1-2 இல்லை, சுகர் பேஷண்ட் ஆகட்டும், ஸ்கின் ப்ராப்ளத்துக்கு இப்ப கொஞ்ச நேரம் முன்னால நிசாமா பேசியிருந்தாங்க, கிரியேட்டின் லெவல் குறையிறது, நிறைய ரிசல்ட் பார்த்தாச்சு. கண் குறைபாடு சில பேருக்கு பார்த்தோம் அப்படின்னா, கண் குறைபாடு பாத்தீங்க அப்படின்னா இந்த ஏடிஎம்ல போயிட்டு பேங்குடைய ஸ்டேட்மெண்ட் எடுத்து பார்த்தா கண்ணு தெரியாது. அவங்க சுகருக்காக சப்ளிமெண்ட் நம்மளுடைய ப்ராடக்ட் எடுத்துட்டு இருந்தப்போ ஒரு 3 மாசம் 4 மாசம் கழிச்சு அதே ஏடிஎம்ல போய் ஸ்டேட்மெண்ட் எடுத்து பார்த்தா கண்ணு பழியன்னு தெரிஞ்சிருக்கு. இந்த மாதிரி ஒரு பிரச்சனைக்கு சாப்பிடும் பொழுது பல பிரச்சனைகளுக்கு இந்த ப்ராடக்ட் ஒரு மிகப்பெரிய ஒரு சொல்யூஷனா இருக்குது. எல்லாத்தையும் தாண்டி உண்மையிலேயே ஒரு சஞ்சீவி மூலிகை மாதிரி தான், ஒரு வேர்ல்டு லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு டிவைன் ப்ராடக்ட், ஒரு யூனிக் ப்ராடக்ட். இந்த ப்ராடக்ட் இன்னைக்கு நம்ம கையில கிடைச்சிருக்கு அப்படின்னா உண்மையிலேயே நான் ரொம்ப பெருமைப்படுறேன். இவ்வளவு வருஷங்கள் ஆயும் தரம் குறையாம இன்னைக்கும் ப்ராடக்ட் அற்புதமா வேலை செய்யுது அப்படிங்கிறது என்னால இன்னைக்கும் ஒரு ஒரு மலைச்சு போய் தான் நிக்கிறேன். இன்னைக்கு பார்த்தா அன்னைக்கு நாங்க ஒரு பேர் சொல்ற மாதிரி ஒரு 4-5 பேர் எடுத்து பெரிய லெவல்ல பண்ணா கூட இன்னைக்கு தெரியாத எத்தனையோ பேர் இந்த ஜூம்ல டெஸ்டிமோனி சொல்றது. அன்னைக்கு முதல்ல நான் இந்த ப்ராடக்ட் தூக்கிட்டு தமிழ்நாடு ஃபுல்லா பேக்ல வச்சுக்கிட்டு பஸ் ஏறி அவ்வளவு கஷ்டப்பட்டு சுத்திட்டு இருந்தப்போ எந்த மாதிரியான ரிசல்ட் கிடைச்சு நான் சந்தோஷப்பட்டிருந்தோம். அந்த மாதிரி இன்னைக்கு பேசுற ஒவ்வொருத்தருடைய அனுபவங்களும் எனக்கு இன்னைக்கும் ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றேன். ப்ராடக்ட் ரிசல்ட்டை பத்தி எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இந்த ப்ராடக்டை பொறுத்த வரைக்கும் ரிசல்ட்டுங்கிறது கண்டிப்பா எப்பேற்பட்ட இருந்தாலும் வந்தே தீரும். ஒருத்தவங்களுக்கு 5 நாள் வரும், ஒருத்தவங்களுக்கு 10 நாள் வரும். குழந்தைங்க பொறுத்த வரைக்கும் 3 மாசத்துல இருந்து 15 மாசத்துக்குள்ள எப்ப வேணாலும் கன்சீவ் ஆகலாம். ஆனா இதுல நான் மெயினா சொல்ல வந்த விஷயம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு யாரான்னு தெரியாதவங்க குழந்தை இல்லையா அப்படின்னா சராசரி சாரை கான்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வெளிநாட்டுல இருந்து நம்பர் கொடுத்து இங்க வாங்கிட்டு போற அளவுக்கு இன்னைக்கு வளர்ந்துருக்குது அப்படிங்கிறது இங்க மெயின் கருத்து. அப்ப அந்த பிளஸ்ஸிங் நமக்கு எவ்வளவு தூரம் எடுத்துட்டு போகுதுன்னு பாருங்க. அப்போ இந்த குழந்தை இல்லா தம்பதிகளுக்கு இதை கொண்டு போய் சேர்க்கறதுல ரொம்ப சந்தோஷம். இந்த ஒரு ரீசனுக்காக இன்னும் தொடர்ந்து இந்த ப்ராடக்ட் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி பொருளாதாரத்துல இன்னைக்கு எனக்கு பின்னாடி வந்தவங்க எல்லாருமே இன்னைக்கு ஒரு வருமானத்துல நல்லபடியா சம்பாதிச்சுட்டு இருக்கிறாங்க. நான் பாத்தீங்கன்னா கடந்து வந்த பாதை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒரு 15,000 ரூபாய்க்கு ஒரு சிஎன்சி லேசர் கட்டிங் ஆப்ரேட்டர் இருந்து ஒரு ஃபினான்சியல் ஃப்ரீடம், ஒரு ஃப்ரீடமா நமக்கு பிடிச்ச வாழ்க்கை, நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பிசினஸ் பண்ணுங்கிறதுக்காக நம்ம வேலையை ரிசைன் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த டைமிங்ல பழனிசாமி அண்ணன் மூலமா எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தாரு.
இந்த ப்ராடக்ட்டை பத்தி எப்படி ப்ரெசன்டேஷன் பண்றது, இது எப்படி வேலை செய்யுதுன்னு அந்த உணர்வோட கலந்து இந்த அனுபவங்கள் சொல்லும் பொழுது அதை உள்வாங்கி அவர் என்ன செஞ்சாரோ அதைத்தான் இன்னைக்கு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு கிட்டத்தட்ட விரல் விட்டு எண்ண முடியாத பல லட்சங்கள் நம்ம இந்த ப்ராடக்ட் மூலமா சம்பாரிச்சு இவ்வளவு ஆண்டுகள் தாண்டியும் தொடர்ந்து இதை பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னா இந்த ப்ராடக்ட் மேல இருக்கக்கூடிய ஒரு ஆத்மார்த்தமான உணர்வா இருக்கக்கூடிய ஒரு லவ் தான். ஏன்னா இன்னைக்கு எவ்வளவு பிசினஸ் எனக்கு இருந்தாலும் இந்த ப்ராடக்ட் இன்னைக்கு எடுத்துட்டு போய் பண்றதுக்கு காரணம் இந்த ப்ராடக்ட் சாப்பிட்ற மக்கள் கொண்டு போய் கொடுக்குற நம்ம இல்லைங்களா, நம்மளே எப்படி ப்ராடக்ட் ரிசல்ட் கிட்ட சந்தோஷப்படுறாங்களோ கொண்டு வந்து கொடுத்தவங்க என்னையும் அந்த அளவுக்கு நேசிக்கிறாங்க. நம்மளோட எலிக்சன் மெஸ் கம்பெனி டே ஒன்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் பார்த்துட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் குரோத் ஆகிறது. ஒரு நாள் கூட ப்ராடக்ட் லேட்டா போனதில்லை. என்னோட கிளைண்ட்டுக்கு பேமெண்ட் அதே மாதிரி தான். வித்ட்ரா பண்ணா இம்மீடியட் பேமெண்ட். இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு. அப்ப இடையில எவ்வளவோ வெளியில இருக்கிற மற்ற கம்பெனி காணாம போனதை அதையும் நம்ம பார்த்துட்டே இருக்கோம். பட் ஒரு ப்ராடக்ட் வச்சு இத்தனை ஆண்டுகள் இங்க சர்வே ஆகி எவ்வளவு பேர்த்துக்கு நல்லது பண்ணி ஒரு பிளெஸிங் மணி கிடைக்குது அப்படின்னா அது இங்க மட்டும்தான் கிடைக்கும். அதனால ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாய்ப்பு கிடைச்சது ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். உங்களுக்கு இந்த ப்ராடக்டை கொடுத்து இன்னைக்கு இதை சாப்பிட வச்சு உங்களை ஒரு 10 நாள் 15 நாள் ரொம்ப கேர் பண்ணி கண்ணுங்கிறதுமா பார்த்து ரிசல்ட் எடுக்க வச்சு உங்க மூலமா அடுத்த 2 பேர்த்துக்கு இந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு என்னைக்குமே நன்றி உணர்வோடு இருங்க. இந்த எலிக்சன் மிக்ஸ் அப்படிங்கிறது இன்னைக்கு தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியா மட்டும் இல்லை, உலக அளவுல மிகப்பெரிய சாதனைகள் படைக்கிற காத்துக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி எங்களை விட நீங்களும் சூப்பரா இந்த பொருளாதாரத்துல படுங்க மேல வர்றதுக்கான வாய்ப்புகளும் நம்மளோட எலிக்சன் மிக்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா உருவாக்கி கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அதனால நம்பிக்கையோட தொடர்ந்து பயணம் பண்ணுங்க. மற்றவங்களும் நிறைய பேர் பேசுறதுக்கு இதுல வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து என்னோட உரையை நான் முடிச்சுக்கிறேன். நன்றி. தேங்க்யூ சோ மச் சதாசிவம் சார். நீங்க சொன்ன நிறைய விஷயங்கள் எல்லாம் உண்மையிலே அற்புதமான உண்மையான விஷயங்கள். கடந்து வந்த பாதைகள் உங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஒரு பொருளை வச்சு ஃபென்டாஸ்டிக்கான டெஸ்டிமோனிஸ் எடுத்ததுல, அதுவும் பிரெக்னன்சி டெஸ்ட்ல இருந்து, வெரிகோஸ் வெயின் டெஸ்ட்ல இருந்து, ஸ்கின் டெஸ்ட்ல இருந்து, சுகர் டெஸ்ட்ல இருந்து, உங்ககிட்ட இருந்து நாங்க நிறைய டெஸ்டிமோனிஸ் வீடியோஸ் எல்லாம் பார்த்தோம். ஸோ அந்த வகையில ஆஸ் வெல் அஸ் ஒரு ப்ராடக்ட் வச்சு அத்தனை விதமான டெஸ்டிமோனிஸும் எடுக்க முடிஞ்சது. அதே நேரத்துல இன்கம்னு பார்க்கும்போது நீங்க ஒரு ப்ரொஃபஷனலா பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயத்தை தாண்டி இந்த எலிக்சர் மிக்ஸ் மூலமா நீங்க ஒரு குரோபதி அப்படிங்கிறது உண்மையிலேயே எங்களுக்கெல்லாம் ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். சோ ஒரு குரோபதியை பாக்குறது அப்படிங்கிறது, அதுவும் ப்ராடக்ட் பிசினஸ்ல அப்படிங்கிறது, அதுவும் ஒரே ஒரு ப்ராடக்ட்ல இட்ஸ் ரியலி ரொம்ப ஹாப்பியான ஒரு மொமெண்ட் நீங்க வந்தது. சோ உங்களோட வருகை எங்களுக்கு எப்பவுமே வேணும் சதாசிவம் சார். ரொம்ப தேங்க்யூ. நீங்க சொன்ன ஒவ்வொரு விஷயமே உண்மையான விஷயங்கள். ஒரு பொருளை இந்த அளவுக்கு பேசுறதுக்கான காரணமும், இந்த அளவுக்கு டைம் எடுத்து இன்னமும் அது ரன் பண்றதுக்கான காரணமும் உண்மையிலேயே நீங்க சொன்ன மாதிரி உண்மையாவே இது அற்புதமான ஒரு ப்ராடக்ட் அப்படிங்கிறது தான். ஸோ தேங்க்யூ சோ மச் சதாசிவம் சார். தேங்க்யூ சோ மச் ஒன்ஸ் அகைன். தேங்க்யூ மேம். தேங்க்யூ சார். சுவாமிநாதன் சார். என்ன சுவாமிநாதன் சார்? எஸ் மேம். எஸ் சார். எஸ் பழனிசாமி சார். மேடம் எஸ் எம்எஸ் எம்எஸ் சுவாமிநாதன் சார் from I think Calcutta. Hello, can you hear me? Kekrudha? Here sir, here. Welcome sir. Thank you, sir. Most Thank you welcome. very much for inviting me. Thank you very much. Thank you. இது I was in Kolkata. நான் இப்போ கொல்கத்தாவில இருந்து மும்பை வந்துட்டேன். இப்போ மும்பையில இருக்கிறவன். நான் ஒரு டெஸ்டிமோனியலை பற்றி மட்டும் சொல்றதுக்கு, எனக்கும் நீங்க முன்னாடி 2-3 பேர் சொன்ன மாதிரி கொஞ்சம் இந்த ப்ரோஸ்டேட் கிளாண்ட் இஷ்யூ இருந்தது டியூரிங் தி மந்த் ஆஃப் நவம்பர் டிசம்பர் 2023. அந்த டைம்ல கொஞ்சம் இங்கிலீஷ் அலோபதிக் டாக்டரை பார்த்து கொஞ்சம் மெடிசின்ஸ் எல்லாம் சாப்பிட்டு இருந்தேன். ஆனா அவ்வளவு குணம் கிடைக்கல. அந்த டைம்ல தான் இன்னொரு ஃப்ரெண்டு, எனக்கு பெங்களூர்ல இருக்கிற ஒரு ஃப்ரெண்டு பழனிசாமிய சார் பேச வச்சாரு. இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் இருக்கு, நீங்க பயன்படுத்தி பாருங்க, நல்ல குணமாகும் அப்படின்னு. அப்ப நான் என்ன பண்ணேன்னா, நான் சவுத்துல இருந்தேன் அந்த டைம்ல. ஜனவரி மாசத்துல 2024 ஜனவரி 7ஆம் தேதி நினைக்கிறேன். 7ஆம் தேதி நான் பழனி சாரை போய் பார்த்தேன்.
பல்லடத்துல போய் பார்த்து அவர் கூட உட்காந்து பேசி ப்ராடக்ட் பிசிக்கலா வாங்கிட்டு பயன்படுத்த ஆரம்பித்தேன். இன்னே வர பயன்படுத்திகிட்டே இருக்கேன். இதுல என்னாச்சுன்னா என்னுடைய ப்ரோஸ்டேட் கிளாண்ட் இஷ்யூ கம்ப்ளீட்டா குணம் ஆயிடுத்து. அதை தவிர there are a lot of other benefits which I cannot tell, but I can tell you a few of them. Before that, அது இன்னொரு விஷயம் சொல்லட்டும். I am already 70 years plus, 70. ஸோ என்னோட வயசை பார்த்து அதை வச்சுட்டு இந்த ப்ராடக்டோடைய குணத்தை பார்க்கும்போது தான் இது எவ்வளவு எலிக்சர் மிக்ஸ் எந்த அளவுக்கு வேலை பண்றது உடம்புலேங்கிறது நமக்கு புரிய முடியும். இப்ப என்னாச்சுன்னாக்கா ப்ரோஸ்டேட் கிளாண்ட் இஷ்யூ கம்ப்ளீட்டா போயிடுச்சு. ஐ ஆம் ஏ டயபெட்டிக் பேஷண்ட். டயபெட்டிஸும் எனக்கு டயபெட்டிக் பேஷண்ட் இருந்தாலும் ரொம்ப ஜாஸ்தி எல்லாம் போகல. என்னுடைய ஹையஸ்ட் ரீடிங் வாஸ் ஒன்லி 180. அதுக்கு மேல போனது கிடையாது. இருந்தாலும் இது சாப்பிட்ட பிறகு என்னாச்சுன்னாக்கா ஐ வாஸ் ஃபீலிங் மச் பெட்டர். எனர்ஜி லெவல் வந்து ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆகிருக்குது. டெய்லி ரூட்டீன் பண்றதுக்கு யாதொரு கஷ்டமும் இல்லை. தென் அதர் 2-3 பெனிஃபிட்ஸ் என்னாச்சுன்னா என்னுடைய 2 கண்ணும் நான் வந்து கேட்ராக்டுக்கு சர்ஜரி பண்ணின கண்ணுகள் 4 years பேக் பண்ணியிருக்கேன். இப்போ அதை ஒட்டிந்து கொஞ்சம் பிரச்சனைகள் எல்லாம் இருந்தது. 2-3 வாட்டி லேசர் எடுத்துட்டு இருந்தேன் கண்ணுல. கொஞ்சம் ரெட்டினாவில இஷ்யூ இருந்தது. இப்ப என்ன ஆகுதுன்னா இது இந்த எலிக்சர் மிக்ஸ் சாப்பிட்டு 3-4 மாசம் ஆன பிறகு ஐ ஸ்டார்டட் ஃபீலிங் என்னுடைய விஷன்ல இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கிற மாதிரி ஒரு தோணும். ஸோ அந்த மறுபடியும் இன்னொருக்கா போய் இந்த ஐ ஸ்கேன் ஒன்று இருக்கு. அந்த ஸ்கேன் எடுத்து பார்த்தபோது என்னாச்சுன்னா எனக்கு அதுக்கு முன்னாடி ரெட்டினாவில இந்த லேசர் ரேஸ் போட்டதுனால இருந்த ஒரு 2-3 மார்க்ஸ் இருந்தது. அதாவது டார்க் டாட்ஸ். அந்த டாட் இருக்கிற இடத்துல எனக்கு பார்வை கிடையாது. ஆனா அந்த இடத்துல இப்ப இம்ப்ரூவ்மெண்ட் நல்லா வந்திருக்கு. திஸ் இஸ் சம்திங் அன்பிலீவபிள். பிகாஸ் இந்த மாதிரி பெனிஃபிட் எல்லாம் ரொம்ப கம்மியா தான். பேக் டு அட் திஸ் ஏஜ் ஐ ஆம் ஓவர் 70 years. ஸோ இது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்னன்னா நீங்க 65 years எல்லாம் ஆனா எல்லாரையும் பாருங்க, அவங்களுடைய ஸ்கின் டெக்ஸ்டர் வந்து கொஞ்சம் ஒரு நல்லா இருக்காதுனாக்கா என்ன ஹவு டு எக்ஸ்பிரஸ் ஐ டோன்ட் நோ ரியலி. வந்து கொஞ்சம் சாகிங் டைப்பா இருக்கும். அந்த கியூட்டானஸ் மசில்ஸ் எல்லாம் ரொம்ப வீக்கா இருக்கும். அதனால பார்த்தா ஒரு மாதிரியா இருக்கும். ஆனா எனக்கு இந்த கொரோனா வைரஸ் அஃபெக்டட் ஆச்சு, 2 வாட்டி அஃபெக்டட் ஆச்சு. அதுக்கப்புறம் எனக்கும் அந்த ஒரு பிரச்சனை வந்தது. ஏன்னா சடன்லி என்னுடைய வெயிட் கம்மியா போயிடுச்சு. வெயிட் ஒரு 5-6 கிலோ கம்மியா போனதுல கொஞ்சம் இட் அஃபெக்டட் மை ஸ்கின் ஆல்சோ. இந்த ஸ்கின்னுடைய இப்ப எப்படின்னாக்கா மை ஸ்கின் இஸ் ஜஸ்ட் லைக் ஏ பர்சன் 40-45 years. அதாவது அந்த ரிங்கிள்ஸ் மாதிரி இருந்ததெல்லாம் இப்போ எல்லாம் பிளெயின் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. ஸோ திஸ் இஸ் அனதர் பெனிஃபிட் விச் ஐ ஹவ் காட். ஸோ இந்த மாதிரி திஸ் இஸ் எலிக்சர் மிக்ஸ் இஸ் எ ப்ராடக்ட். யூ ஹேவ் டு நேம் இட் ஆஸ் எ பனேசியா. அதாவது இன்னொரு பாஷையில சொன்னாக்கா சர்வ ரோக நிவாரணி அப்படின்னே சொல்லலாம். உடம்புல என்னெல்லாம் வியாதி இருக்கோ அந்த வியாதிக்கு எல்லாம் இது குணம் செய்யற ஒரு பொருள் இது. எல்லாரும் வாங்கி சாப்பிடுங்க, ஆரோக்கியமா இருங்க. எல்லாரும் ஒரு நாளைக்கு போகத்தான் போறோம். ஆனால் போகிறது வர யாருக்கும் தொந்தரவு கொடுக்காம வாழ வேண்டியது முக்கியம். ஸோ திஸ் எலிக்சர் மிக்ஸ் ஐ ஆம் ஷுர் வில் ஹெல்ப் எவ்ரிஒன். தேங்க் யூ ஃபார் கிவிங் மீ an opportunity to share my experience. Thank you very much. Thank you so much, sir. There is no words. ஏன்னா உங்களோட டெஸ்டிமோனி அதுவும் ஒரு சீனியர் சிட்டிசன் ரொம்ப நீங்க ஒரு டெஸ்டிமோனி கொடுத்திருந்தீங்க. வெயிட் லாஸா இருக்கட்டும் அண்ட் வெயிட் மேனேஜ்மெண்ட், ஸ்கின் ஹெல்த் அண்ட் ஃபீலிங் எனர்ஜி அண்ட் எஸ்பெஷலி இந்த ப்ரோஸ்டேட் கிளாண்டுடைய ஒரு ஹெல்த் டெஸ்டிமோனி அப்படிங்கிறது உண்மையிலே ஆண்களுக்கு முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்டான. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நெக்ஸ்ட்
டைம் கம்மியா இருக்கிறதுனால ஸோ லீடர்ஸ் யாரும் வந்து நல்ல டெஸ்டிமோனிஸோட நீங்க வெயிட் பண்ணீங்க அப்படின்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். எஸ் பரமசிவம் சார். அதுக்கு முன்னாடி யாரு? டாக்டர் மகேஸ்வரன் சார். எஸ் வெல்கம். நான் உங்களை மியூட் பண்றேன் சார். அன்மியூட் பண்றேன் சார். நீங்க அன்மியூட் பண்ணி பேசலாம். வணக்கம் நிஷா மேடம். மகேஸ்வரன் கோயம்புத்தூர்ல இருந்துங்க. வெல்கம் சார். வெல்கம். வணக்கம். வாய்ஸ் கிளியரா இருக்குங்களா? ஆடிபிள் சார். ஆடிபிள். எஸ் சார். எஸ் மேம். எஸ் மேம். எனக்கு டாக்டர் ஸ்ரீவர்த்தினி தான் ரெஃபர் பண்ணாங்க. நான் ஆக்சுவலாக ஹானரிங் டாக்டருங்க. சோசியல் ஆக்டிவிட்டிக்காக பண்ணாங்க. இட்ஸ் ஐம் நாட் எம்பிபிஎஸ் ஆர் மெடிக்கல் டாக்டர். ஸோ நான் வந்து இன்டர்நெட் கம்பெனி வச்சுருக்கேங்க. நேட்டிவ் வந்து தாராபுரம் பக்கத்தில். பழனிசாமி சாரை நேரில் பார்த்தேங்க. ஒரு 2 மந்த்ஸாக எடுத்துகிட்ருக்கேன். நான் அந்த மார்க்கெட்டிங் ஃபீல்டுங்க. நம்மளோட லைஃப் ஸ்டைல்ஸ் தெரியாதனால ஹோட்டல் சாப்பாடு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நிறைய அல்சர் ப்ராப்ளம், நிறைய சொல்லவே முடியாதுங்க. ரொம்ப வருஷமா அது வந்து நம்ம செல்ஃப் மெடிகேஷன்ஸ்லேயே இருந்துகிட்டே இருந்தேன். இது வந்து நம்ம எலிக்சர் மிக்ஸ்ன்னு சொல்லக்கூடாது. நம்ம எமனையும் விரட்டும் மிக்சர்னு சொல்லலாம். அந்த மாதிரி சொல்லாங்க. நோயற்ற வாழ்வையும் குறைவற்ற செல்வம். அதுக்கு வந்து எனக்கு தேடல் இருந்துகிட்டே இருந்துச்சுங்க. எனக்கு நான் தாத்தா கிட்ட வளர்ந்ததுனால அவரு நிறைய விஷயங்கள் இது சாப்பிடு, அதை சாப்பிடு, இந்த பொருள் சாப்பிடு அப்படின்னு சொல்லி நிறைய அட்வைஸ் கொடுப்பாங்க. அப்போ எனக்கு வந்து இயற்கையாகவே ஒரு ஈடுபாடு, நல்லா வாழணும், நல்ல மனநிலை. அதே மாதிரி கோயம்புத்தூர்ல வந்து ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற அவங்களோட ஃபேமிலியில நான் வந்து இன்டர்நெட் ஃபீல்டில் மார்க்கெட்டிங் இருக்கும்போது அவங்களும் சில விஷயங்கள் சொல்லி கொடுத்தாங்க. இருந்தாலும் எனக்குள்ள ஒரு சின்ன தேடல் இருந்துகிட்டே இருந்துங்க. அந்த ஒரு அல்சர் ப்ராப்ளமா, ஒரு மைண்ட் கண்ட்ரோலா, நிறைய விஷயங்கள் வந்து லேகிங் இருந்துகிட்டே இருந்துச்சுங்க. ஒரு 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் தேடல் போயிட்டே இருக்கு. அதாவது தேடி ஏதோ ஒன்றில் ஒரு நிலையா நிற்போம். ஆனாலும் ஏதோ ஒரு அந்த மைண்ட் இதாகட்டும் நமக்கு வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்துகிட்டே இருந்துச்சுங்க. எலிக்சர் மிக்ஸ் எடுத்ததுக்கப்புறம் அந்த அல்சருங்கிறது வந்து அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சுங்க. நம்ம செல்ஃப் மெடிகேஷன்ஸில் வெந்தயம், மோர் சாப்பிடுவோம், ஏதோ ஒன்று சாப்பிடுவோம். ஆனால் அந்த அல்சருங்கிறது வந்து இம்மீடியட்டாக ஒரு 2 வீக்ஸ்லேயே எனக்கு சரியாச்சுங்க. அப்புறம் மார்னிங் ஏர்லி பேர்ட் ஆக்சுவலாக ஒரு கம்யூனிட்டியில் இருக்காங்க. 4:30க்கெலாம் எழுந்திரிச்சு நம்ம அது ப்ராக்டிஸ் பண்ணுவோம். அந்த டயர்ட்னஸ் இருக்கும். ஆனால் இது எடுத்ததுக்கப்புறம் ஒரு 10 டேஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பிரிஸ்க் எந்திரிக்கிற வரைக்கும் இதாக இருக்கும். பட் எந்திரிச்சுன்னா அவ்வளோ ப்ளசண்ட்டாக இருக்குங்க. நம்ம மீட்டிங் கண்டக்ட் பண்ண முடியுதுனால வந்து நம்ம ஒரு பேசுகிறதே ஒரு தடுமாற்றம் இருக்கும். ஒரு பய உணர்வு இருக்கும். கண் எரிச்சல் இருந்துகிட்டே இருந்துச்சுங்க. இப்போ அந்த எல்லாமே நியூட்ரல் ஆயிருக்கு. 47 இயர்ஸ் ஆகுதுங்க இப்போ. அவ்வளோ ப்ளசண்ட்டாக ஃபீல் பண்ணுறேன். எந்த ஒரு இதுவுமே ஒரு ஃபியரோடவே இருப்பேன். ஆனால் இது எல்லாத்தையும் வந்து இது தவிடுபடியாக்கி ஒரு 2 மந்த்ஸாக எடுத்துகிட்டு இருக்கு. இப்போ வந்து ஒரு பேக் 3 டிவைட் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்குங்க. எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ட்டு நாங்கள் நிறையா கொடுத்துட்ருக்கோம். நிறைய பேர்த்துக்கு ரெக்கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கேங்க. இந்த வாய்ப்புக்கு நன்றிங்க. இன்னும் நிறைய விடுபட்டு போச்சு. நான் பிளான் இல்லாமல் வந்தேன். பட் இந்த அளவுக்கு சொல்லியிருக்கேன். இந்த வாய்ப்புக்கு நன்றிங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மகேஸ்வரன் சார். ஆக்சுவலி ஸ்ரீவர்தினி மேடம் பார்த்தீங்க அப்படின்னா இஸ் அ ஃபேண்டாஸ்டிக் டாக்டர். அவங்க பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரஸ்ட் வச்சு கிட்டத்தட்ட மோர் தென் ஒரு நம்பிக்கையோட எலிக்சர் மிக்சர் நம்பிக்கையோட அவங்களும் எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 20+ ஆஃப் த பீப்புளுக்கு அவங்க வந்து இதை கொடுத்துருக்காங்க. பெரிய விஷயம் அவங்க பண்ணது. அண்ட் அதுல நீங்க கண்டினியூஸா 2 மந்த்தா எடுத்து உங்க மனசுல ஒரு மாற்றம் வந்தது பாத்தீங்களா? ஆரோக்கியம்னு சொல்லணும். அடிப்படையே உடலுடைய மாற்றம்ங்கிறது சிந்தனையில தான் இருக்கு. அந்த ஒரு சிந்தனையை சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது இன்ன வரையும் மார்க்கெட்ல வந்து இல்ல அப்படிங்கறத உண்மையிலேயே வந்து வகையில நம்மளுடைய எலிக்சர் மிக்ஸ் அப்படிங்கிறதுவமான ஒரு இறைவனுடைய ஆசை பெற்ற பொருள் அப்படிங்கிறது எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ரொம்ப அற்புதமான ஒரு வேலிடான ஒரு பாயிண்ட் கொடுத்தீங்க மகேஷா. தேங்க்யூ சோ மச். அண்ட் ஃபேண்டாஸ்டிக் லீடர். எதுலையுமே ரத்தின வெல்கம் சார். ராஜா சார் ஃப்ரம் திருச்சி. வணக்கம் மேடம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். உங்களுக்கு ஒரு நெட் கம்மியா இருக்கு போல தெரியுது மேடம். கொஞ்சம் வாய்ஸ் பிரேக் ஆகுது உங்களுக்கு. ஓகே சார், தேங்க்யூ. அனைவருக்கும் உற்சாகமான மாலை வணக்கம் சார். என்னோட பேர் ராஜா, திருச்சி. எனக்கு வாய்ப்பு கொடுத்தது சேகர் சார். இந்த ஒரு அற்புதமான வாய்ப்பு நான் எடுத்து ஒரு 45 நாள் ஆகுதுங்க. இது வரைக்கும் ஒரு 45 பேருக்கு நம்ம எலிக்சர் மிக்ஸை வாங்கி கொடுத்துருக்கிறேன். கொடுத்த எல்லா இடத்துலையும் நல்ல ரிசல்ட். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் சாப்பிட்டு 45 நாள் ஆயிருக்கு. 2 கிலோ வெயிட் குறைஞ்சிருக்கேன்.
அந்த மாதிரி நல்ல ஒரு மாற்றம் வந்திருக்க 125 பேர் உள்ள இருக்கிறோம். நிறைய நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா சார், இன்னைக்கு காரை சர்வீஸ் பண்றோம், வண்டியை சர்வீஸ் பண்றோம். ஆரோக்கியமா நம்ம இருக்கக்கூடிய அந்த ஒரு 10 லட்ச ரூபாய் காரை போய் சர்வீஸ் கொடுத்து ஆயில் மாத்துறோம், இன்ஜின் ஆயில மாத்துறாங்க, எல்லாம் பண்றாங்க. ஆனா நமக்கு என்ன பண்றோம்னா, உடம்பு சரியில்லைன்னு ஆஸ்பத்திரியில போய் ஐசியூ ஆடு போனா மட்டும்தான், ஐசியூல அட்மிஷன் போனா மட்டும்தான் ஆரஞ்சு படத்தையே நம்ம மக்கள் கண்ணுல பாக்குறாங்க. அதனால இந்த எலிசர் மிக்ஸ ஒவ்வொரு நபரும் வாங்கி சாப்பிடுங்க. உங்களுடைய ஃபேமிலியில ஒரு நபருக்கு உடல் ஆரோக்கியம் இல்லை என்றால், ஒரு இடத்துல ஹாஸ்பிட்டல்லாம் போய் பாருங்க. அவங்க நிம்மதி பூரா கெட்டு போயிடும். அந்த மாதிரி சூழல்ல இந்த எலிசர் மிக்ஸ நான் ஜாயின் பண்ண டேட்ல இருந்து நிறைய நபர்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். நிறைய நபர்களுக்கு இதை வந்து ஒரு ஒரு மதர் சோசியலா கூட எடுத்து செய்யற அளவுக்கு கொடுத்துட்டு இருக்கிறோம். இதை நிசா மேடம் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கக்கூடிய ட்ரைனிங் எல்லாம் ரொம்ப அற்புதம். இருக்கக்கூடிய நபர்கள் ஒரு நபர்களை புது நபர்களை எக்ஸ்டெண்ட் பண்ணாலே இந்த 125 பேர் 250 பேர் ஆகலாம். பூமிக்கு பாரமா இல்லாம 10 பேத்துக்கு சாரமா இருக்கலாம். இந்த 125 பேருமே ஒரு நிமிஷம் உங்களுடைய அனுபவத்தை சொல்லலாம். புதிய நண்பர்களுக்கு நம்ம வார்த்தை ஒரு வார்த்தை கொல்லும், ஒரு வார்த்தை வெல்லும். இந்த சாப்பிட்ட சொல்லும் போது ஒரு உயிர் காக்கப்படும். நம்ம ஏதோ ஒரு நாள் நம்மளோட ஒரு நபருக்கு உதவி செஞ்சால் சொர்க்கம் அருகில். அனைவரும் இந்த நிறுவனத்துல ஜாயின் பண்ணி வெற்றி பெறலாம். வாழ்த்துக்கள். வெற்றி நிச்சயம். வாழ்க வளமுடன். தேங்க்யூ ராஜா சார். ஸோ ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம். ஏதாவது ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டோன்னா ஒரு ஹாப்பி இருக்கும். அப்பா எனக்கு தேவையில்லாத கழிவெல்லாம் வெளியில போய் நான் வெயிட் லாஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிறத ரொம்ப அற்புதமாவே மகிழ்ச்சியாகவும் சொன்னீங்க. தேங்க்யூ ஃபார் த வண்டர்ஃபுல் மோட்டிவேஷன் ஆக்சுவலி. ஸோ சார் சொன்னது நன்றி மேடம். உண்மையிலேயே வந்து நல்ல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இன்னைக்கு நிறைய பேர் வந்து தன்னை ஃபிட்னஸா வைக்கிறதுக்கு நிறைய விதமான விஷயங்களை மேற்கொண்டுட்டு வராங்க. ஒண்ணு வந்து ஃபுல்லா வந்து நியூட்ரிஷன், டயட்டிஷியன் அப்படின்னு போவாங்க. இல்ல அப்படின்னா ஜிம் அப்படி இப்படின்னு போவாங்க. ஸோ இந்த மாதிரியான ஹெல்த் ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரிலாம் நிறைய பேர் எடுத்துக்குவாங்க. ஸோ லைஃப் அப்படின்னு பார்க்கும்போது எல்லாமே தான் பேலன்ஸ்டா நிக்கணும். அதே நேரத்துல வெயிட் மேனேஜ்மெண்ட்ல எல்லாமே இருக்கணும். எக்ஸசைஸ், பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸும் சரி, நியூட்ரிஷன் டயட்டும் சரி, ஸோ அந்த எக்ஸசைஸும் சரி. ஸோ இது எல்லாமே வந்து நல்லா இருக்கணும். அந்த வகையில எலிக்சர் மிக்ஸை பொறுத்தவரையும் ஃபர்ஸ்ட் அந்த மென்டாலிட்டியோட ஹெல்த்ல இருந்து உங்களோட பாடியோட ஆக்டிவிட்டி ஆக்ஷன்ஸ்ல இருந்து எல்லாமே வந்து ரிசல்ட் தான் நீங்க உங்களோட பாடியை வந்து கட்டமைப்பாக பார்க்கக்கூடிய, கண்முன்னே பார்க்கக்கூடிய, உணரக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம். ஸோ இது வந்து இர்ரிவர்சிபிள் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஒரு அற்புதமான ஒரு டெஸ்டிமோனி. தேங்க்யூ ஸோ மச் ராஜா சார். அண்ட் ஃபைனலி நம்ம எண்ட் ஆஃப் த மீட்டிங்ஸ் நெருங்கியாச்சு. ஸோ வில்சன் சார் ஃபென்டாஸ்டிக் லீடர். வில்சன் சார் மைக் அன்மியூட் பண்ணி பேசலாம். வணக்கம். மைக் அன்மியூட் பண்ண முடியலையா? வணக்கம் பிரதர். எஸ் வணக்கம் அனைவருக்கும் மாலை வணக்கம். நான் வேலூர்ல இருந்து வில்சன் கனெக்ட் ஆயிருக்கிறேன். நான் கடந்த ஒரு 10 வருஷமா அந்த எலிக்சர் மிக்ஸ் பத்தி எனக்கு நன்றாக தெரியும். இப்போ ஒரு வருஷமா முழு நேரமா நான் இந்த பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். நான் வந்து 10ஓடு 11 இந்த பிசினஸ் பண்ணல. ஏன் அது இந்த வார்த்தை சொல்றேன் அப்படின்னா, நான் பேசிக்கா 96ல இருந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல இருக்கேன். பல கம்பெனில நான் அச்சீவ் பண்ணியிருக்கிறேன். நிறைய ப்ராடக்ட் நான் பார்த்துருக்கேன். டைம் முடிஞ்சதுனால நான் கொஞ்சம் ஸ்பீடா சொல்றேன். என்னன்னா, நம்ம ஃபுட் சப்ளிமெண்ட் நிறைய வேற டாக்டர்ஸ், எம்பிபிஎஸ், எம்டி டாக்டர்ஸ் எல்லாம் கூட இப்போ கேன்சருக்கு அலோபதியில கியூரபிளே கிடையாது, காலத்தை கடத்தலாம், கொஞ்சம் டைம் எடுக்கலாம், அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ எம்பிபிஎஸ், எம்டி படிச்ச டாக்டர்ஸ் எல்லாம் வந்து கேன்சருக்காக நிறைய வந்து ரிசர்ச் பண்ணி இப்போ சக்சஸா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன் நான் இந்த நேரத்தில் அதை சொல்றேன்னா, பல ஃபுட் சப்ளிமெண்ட்டை நம்ம இதுக்காக நம்ம மார்க்கெட்டிங்ல பண்ணியிருக்கோம். டாக்டர்ஸ் பத்தி பேசுறதை விட நாம வந்து என்ன சேலஞ்ச் அப்படின்னா, நான் கேன்சர்ல பிளட் கேன்சர், மவுத் கேன்சர், த்ரோட் கேன்சர், அதுக்கப்புறம் பிரெஸ்ட் கேன்சர், யூட்ரஸ் கேன்சர் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம். இப்போ என்கிட்ட ஒரு 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 சின்ன ஒரு 11 வயசு பையனுக்கு இது கேட்டாவே வந்து ரொம்ப புதுமையா இருக்குது. அவங்க வந்து ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப 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 குடும்பத்துல ரொம்ப சோர்ந்து போன ஒரு சூழ்நிலையில என்கிட்ட இதை பேசினாங்க. சும்மா கொடுத்து பாருங்களா அப்படின்னு சொல்லிட்டு எலிக்சர் மிக்ஸ் சொல்லி நான் கொடுத்தேங்க. அவங்களுக்கு என்ன கேன்சர்னா, போனுக்குள்ள ஒரு மஜ்ஜை இருக்குல்ல, உள்ளுக்குள்ள, அது சொல்றாங்க. நான் வந்து அந்த கேண்டிடேட்டை நான் அந்த வாரம் பார்க்க போறேன், இன்னும் 2-3 நாள்ல. நேரா பார்த்துட்டு, இவ்வளவு நாளா நாம வந்து ஓரலாவே எல்லாரும் வந்து டெஸ்டிமோனியல் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். பட் நாம சொல்றதை விட பயனாளிகள், வியாதி உள்ளவங்க பெற்ற அந்த சந்தோஷத்தை
அவங்க வாயிலிருந்து அவங்க மூலியமாவே இந்த எலிக்சர் மிக்ஸ் பற்றி நம்ம கேட்டு அது வீடியோவை ஷூட் பண்ணணுன்றதுக்காக நான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இதை வந்து இந்த அடுத்த சண்டேல நிச்சயமா அதை நான் வந்து ஜூம்ல எல்லாருக்கும் அதை வந்து நான் வீடியோவே ரிலே பண்ணுவேன். ஏன்னு கேட்டீங்கன்னா கொடுத்து 1 மாசத்துல சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாங்க, நாங்க ஏதோ பார்த்தோம் அப்படின்னு சொல்ல நல்லா படித்த ஒரு ஃபேமிலி ஏதோ கொடுத்தீங்கம்மா, இது ஒரு முறை கொடுத்து பாருங்க அப்படின்னு சொன்னேன். அவர் வந்து திருச்சியில ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் இருக்காரு. ஆனா அவர் வேற ஊரு, எந்த ஊருன்னு நான் அப்புறமா சொல்றேன். இது என்னன்னா அங்க ஊர்ல ஒர்க் பண்றாரு, அந்த ஊர்ல திருச்சியில. சரியா, அவங்க சொந்தக்கார பையனுக்கு தான் இது கொடுத்து பாருங்களா அப்படின்னு சொன்னேன். ஆனா அவர் வந்து சனிக்கிழமை எனக்கு ஃபோன் போட்டு, பிரதர் நாங்க இப்போ 1 மந்த்துக்கு அப்புறம் நாங்க அதை செக் பண்ணோம், அது பரவில்ல, மாசம் பரவிட்டே இருக்கும், நாங்க பயந்துட்டே இருப்போம், மாசம் என் பிள்ளைய நினைச்சு அழுவோம், நாங்க இது பரவவே இல்லை, அப்போ நம்ம எலிக்சர் மிக்ஸ் கண்டிப்பா வேலை செய்யுது, எனக்கு இன்னொரு ப்ராடக்ட் அனுப்புங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமா இருக்கு. பிசினஸ் பண்றது மற்றபடி நம்ம சம்பாதிக்க போறோம்னு சொல்றதை விட இந்த மாதிரி அங்கலாய்ப்பா இருக்கிற ஒரு கண்ணீரோடு இருக்கிற ஒரு குடும்பத்துல ஒரு சந்தோஷமான ஒரு விஷயத்த சொல்லும் போது உண்மையா சொல்றேன், எனக்கு மன நிம்மதியா இருக்கு, மன ஆறுதலா இருக்குது, ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இந்த எலிக்சர் மிக்ஸ் வாய்ப்பு கொடுத்த பழனிசாமி சார் அவர்களுக்கு என் குடும்பத்தின் சார்பாக அவங்க குடும்ப அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது பேசுறதுக்கு வாய்ப்பு அளித்த அன்பு சகோதரி நிசா அவர்களுக்கும் நன்றி வாழ்த்து சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. தேங்க்யூ so much sir. அதனால thank you and finally yes it's okay கரெக்டா, ஏன்னா எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கணும். கடைசி எனக்கு வாய்ப்பா இதை நான் நினைச்சுக்கிறேன். ஸோ இந்த ஒரு ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம 1 இயரா வந்து மக்களுக்கு இறைவனுடைய ஆசீர்வாதத்துல ரொம்ப ரொம்ப சந்தோஷமாவே நான் வந்து மக்களுக்கு பண்ணிட்டு இருக்கிறது நான் மிகப்பெரிய ஒரு பிளெஸ்ஸிங்கா நினைக்கிறேன். காரணம் என்ன அப்படின்னா, உலகத்துல எத்தனையோ விஷயங்கள்லாம் இருக்கு, ஆனா ஒரு உண்மையான விஷயத்த செய்யக்கூடிய அந்த சந்தோஷம் இருக்கு இல்லையா, அதை விட ஒரு மகிழ்ச்சி இந்த உலகத்துல எதுவுமே இல்லை. மத்தவங்களை மகிழ்வித்து பாக்குறதுதான் மகிழ்ச்சி அப்படிங்கிற விஷயத்த இந்த ப்ராடக்ட் வந்து எனக்கு கத்து கொடுத்துருக்கு. அதே மாதிரி மத்தவங்களை வாழ வச்சு வாழ்றது அப்படிங்கிறதும் அந்த ஒரு பினான்சியல் ஃப்ரீடத்தையும் இந்த ஒரு பிசினஸ் மூலமா ஆத்ம திருப்தியா நான் வந்து ரொம்ப புதுசா வந்திருக்கக்கூடிய நபர் நீங்களாக இருந்தால் உங்களுக்கு தேவையான டெஸ்டிமோனிஸை கண்டிப்பா உங்களை யாரு இன்வைட் பண்ணாங்களோ அவங்க மூலியமாக உங்களுக்கு தேவையான கொஸ்டின்ஸ் அண்ட் டவுட்ஸை தாராளமாக கேட்டுக்கலாம். இந்த ஒரு பொருள் உண்மை பொருள் அப்படிங்கிறதுக்கு இந்த 1 மணி நேரத்துல ரொம்பவே சுருக்கமாக தான் சொல்ல இயலும், ஆனாலும் அதுவே நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அதனால உங்களுக்கு வேண்டிய டெஸ்டிமோனிஸை கண்டிப்பா உங்களை இன்வைட் பண்ணவங்க மூலமாக நீங்க அறிந்து கொள்ளுங்கள். எல்லா விதமான விஷயத்துக்கும் இந்த ஒண்ணுதான், எலிக்சர் மிக்ஸ் தான் ஹெட் டு டோக்கு சக்சஸ் ஒரு எல்லாருக்குமே வந்து ஒரு சந்தோஷம் மிக்ஸ். ஸோ தேங்க் டு பழனிசாமி சார், தேங்க்யூ so much. Have a blessed night.